கதையில இருக்குது தெய்வான சட்டாத்து வம்பி குரத்தி கதையில இருக்குது அடி என்னடி ரக்கம்மா பண்ணாக்கு நெளிப்பு என்னென்று குழுகுடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு வச்சாலே பிண்டா சாமி யாரு யாரு என்ன நம்பியார மாதிரி பேசுற என்ன வண்டி சண்டைக்கு வருவியா யார் நீங்க என் இடத்துல வந்துருக்கீங்க உலகம் சுற்று வாலிபன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படம் நான் அவர் நடிச்ச படத்தை சொல்லலப்பா உலகம் என்பது 14 உலகத்தை சுத்தக்கூடிய நரைத்திரை மூப்பு பண்ணி சாக்காரத நாரத மகரிஷி சொல்லுவாங்க நாரத மகரிஷி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க அனுகூலமும் யாருடைய நாமத்தை பாடணும் நாராயணன் புகழை பாடக்கூடிய அந்த நாராயணன் புகழ நீங்க மட்டும்தான் பாடுறீங்களா ஏன் தும்புரு மகரிஷி பாடினான் சபரி முதற்கு பாடினான் ஆஞ்சநேய பெருமான் பாடினான் ராமானுஜர் பாடினான் நான் தும்புரு மகரிஷி புராணம் படிச்சு உங்களுக்கு தெரியும் சபரி மூதாட்டி புராணம் படிச்சு உங்களுக்கு தெரியும் ஆஞ்சநேய பெருமான் எல்லாருக்கும் தெரியும் நான் கேட்கிறேன் எந்த ஆலயத்திற்கு போனாலும் அந்த ஆலயத்தில் விக்கிரகத்தை பார்த்து நம்ம தான் கையெழுத்து கும்பிடுறோம் ஆனா ஆஞ்சநேய பெருமான் மட்டும் நம்மளை பார்த்து கும்பிட்ட குணத்தோட இருக்கிறாரே ஏன் போயிட்டு போனேன் ஏன்னா உடனே சரியில்லை வயிறு படிச்சுக்கிட்டே இருக்க முடியாம இருக்கேன் இருந்தாலும் தொழில் விட மாட்டேன் உங்களுடைய கேள்வி என்ன எந்த ஆலயத்துக்கு போனாலும் எல்லா தெய்வத்தையும் நம்ம தானே கையெழுத்து வேண்டாம் நம்மளை பார்த்து கையெழுத்து கும்பிட்ட குணத்தோட ஆஞ்சநேய பெருமான் இருக்காரு என்ன காரணம் இதுதாங்க இந்த உலகத்தோட இயல்பு அதுதான் ராமாயணம் அந்த ராமாயண முடிவுல ராமன் கேட்கின்றான் ஆஞ்சநேய பெருமானை பார்த்து ஆஞ்சனையா இந்த ராமாயண கதையில நீ இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருக்க முடியும் வந்தராஜன் கூட வைகுந்தத்துக்குன்னு ராமன் கேட்கின்றான் அதுக்கு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு ராமா வைகுந்தம் வந்தா இந்த ராமனை நான் பார்க்க முடியுமா அவர் முடியாதுங்க ஏன் ராம அவதாரம் முடிஞ்சு விட்டுக்கிறார் நான் பார்க்கடல பெருமாளை தாண்ட இருப்பேன் நான் வரலேங்க அடுத்து சீதை கேட்கிறாங்க அஞ்சனையா அசோக வனத்துல நான் சாக போய் நிற்கப்படுது என் உயிரை காப்பாத்தின தெய்வம்டா எனக்கு நீ என் கூட வந்துடுறா வைகுந்தத்துக்குன்னு வந்தா இந்த சீதாவை பார்க்க முடியுமா முடியாது ஏன் அப்படின்னா சீத அவதாரம் இந்த பூமியோட முடிஞ்சிருச்சுன்னா இங்க நான் மகாலட்சுமி இருக்கான் அதான் சொன்னார் ஆஞ்சநேய பெருமான் ராமனையும் சீதையும் பார்க்காத இந்த கண்கள் உங்க கூட நான் வைகுந்தத்துக்கு வரல யார் ஒருத்தர் இந்த பூலகத்துல கோயில் கட்டி ராமா சீதாவை சொல்றாங்களோ அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க சார்பா நான் கையெடுத்து கும்புறேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஆஞ்சநேய பெருமான் கும்பிட்ட பூலத்தோடு காட்சி தரக்கூடிய காரணம் நீங்க எல்லாம் கை தட்டணும் பெரிய மனுஷங்க கை தட்டணும் ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு அப்பா யாரு அம்மா யாரு பிரம்மா எங்க அப்பா கலைவாணியோட அம்மா ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா அம்மா ருத்ரமூர்த்தி அவதாரம் சிவனுக்கு பிரதமன் தான் ஆஞ்சநேய பெருமான் அப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா சிவபெருமான் சிவபெருமான் நெத்தியில என்ன எழுதியிருக்கிறார் பசுபதி பாசம் என்ற முப்பட்டை ஆஞ்சநேய பெருமான் திருமண் என்கின்ற நாமம் நான் என்ன கேட்கிறேன் அப்பா எந்த வழியோ புள்ள அந்த வழிதானே அப்பா சிவபெருமான் பட்டை அடிச்சிருந்தா ஆஞ்சநேய பெருமானும் பட்டை தானே அடிக்கணும் ஏன் ராமன் போட்டான் சிவபெருமான் பட்டை அடிச்சிருக்காருன்னா அவருக்கு பிறந்த புள்ள ஆஞ்சநேய பெருமான் பட்டை தான் அடிக்கணும் ஏன் ராமன் போட்டிருக்கேன் கார்த்திகை 1ஆம் தேதி எந்த சாமிக்கு மாலை போடுவீங்க ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தர் ஐயப்பனுக்கு எந்த மாசம் கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பனுக்கு அப்பா யாரு சிவபெருமான் எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பனுக்கு அப்பா சிவபெருமான் ஐயப்பன் நெத்தியில என்ன போட்டிருக்காரு ஐயப்பன் நெத்தியில ராமன் போட்டிருக்காரு அப்பா யாருன்னு சொன்னீங்க சிவபெருமான் அவர் என்ன போட்டிருக்காரு பட்டை அப்ப ஐயப்பன் என்ன போடணும் பட்டை அடிக்கணும் ஏன் அவர் ராமன் போட்டிருக்காரு
அதுக்கு சரியா போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. பிறந்த இடத்தை விட வளர்ந்த இடத்துக்கு பெருமை அதிகம். அப்படி சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நம்ம வழக்கு பேச்சு நம்ம மக்கள்கிட்ட, அது புதுக்கோட்டை மக்கள்கிட்ட ஒரு வழக்கு பேச்சு இருக்கு. தம்பி தஞ்சையில, அண்ணன் வேந்தையில, மூத்தவர் மூவர் கோவில்ல. தம்பி தஞ்சையிலே, அண்ணன் வேந்தையிலே, மூத்தவன் மூவர் கோவில்னு சொல்லி நம்ம பகுதி மக்கள் ஒரு வழக்கு பேச்சு பேசுகிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? தம்பி தஞ்சையில, அண்ணன் வேந்தையில, மூத்தவன் மூவர் கோவில்ல அப்படின்னா, ஒரு கல்லுல செஞ்ச 3 நந்தி இருக்கிறது இங்க மட்டும்தான். ஒரு கல்லுல 3 நந்தி செஞ்சாங்க. தம்பி தஞ்சையில, தஞ்சாவூர் பெரிய கோவில்ல, அண்ணன் வேந்தையில, வேந்தம்பட்டியில, மூத்தவன் மூவர் கோவில்ல, கொண்பாளூர்ல உள்ள நந்தியும், வேந்தம்பட்டியில உள்ள நந்தியும், தஞ்சாவூர்ல உள்ள நந்தியும் ஒரே அளவா இருக்கும். ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி. இதைத்தான் நீங்க வழக்கு பேச்சுல தம்பி தஞ்சையிலே, அண்ணன் வேந்தையிலே, மூத்தவன் மூவர் கோவில். சரி, சிறப்பா சொல்லிட்டீங்க. நம்ம மனிதனா பிறந்து, மாநிலனா பிறந்து, இந்து மக்களா பிறந்தவங்க 2 ஆலயத்துக்கு போகணும். ஆதி சிவபுரம் சொல்லக்கூடிய திரு உத்தரகோசமங்கை சிவாலயத்துக்கு போகணும். முதல் இந்த உலகத்தில் தோன்றிய சிவாலயம். அதற்கு அடுத்தபடி நம்ம போகணும்னா எங்க சுத்தியும் ரங்கனை சேவிக்கணும். திரு அரங்கநாதர் ஸ்ரீரங்கம் போகணும். நம்ம பக்கத்து மாவட்டம், இங்கிருந்து பக்கத்துல திருச்சி. தம்பி கருப்பு, தம்பி சத்தம் வரா, கருப்பு சட்டை, கருப்பு கட்ட சட்டை, ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன். கதை அங்கே பேசிட்டு இருக்கேன், இங்க போய் கேட்டுட்டு இருக்கல. அப்ப நம்ம பக்கத்துல திருவரங்கநாதர் எல்லாரும் போயிருப்பாங்க. போகும் சில பேர் இருப்பாங்க. அங்க போனோம்னா 4 ராஜகோபுரம், நிலையான கோபுரம் இருக்கும். இந்த 4 ராஜகோபுரத்துல மேற்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் வர்ணமூர்த்தி இருக்கும், வடக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் வர்ணமூர்த்தி இருக்கும், தெற்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் வர்ணமூர்த்தி இருக்கும். ஆனா கிழக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மட்டும் வர்ணம் பூசாம வெண்மை நிறமா தான் இருக்கும். என்ன காரணம்? சொல்றது உண்மைதானா? கிழக்கால இருக்கிற ராஜகோபுரம் வெண்மை நிறமா தான் இருக்கும், வெள்ளையா தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கு. கிழக்கு ராஜகோபுரம் வெள்ளையா தான் இருக்கும். இதுக்கு என்ன கதைன்னா, இது புராணம் இல்லை, வரலாறு. இது வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களுக்கு முன்னால், 70-80 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதெல்லாம் சேர சோழ ஆட்சி மாறி பழைய இடத்துல இந்த கோயிலெல்லாம் கொள்ளையடிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்ப கோயில கொள்ளையடிக்கிற வழக்கம், உள்ள திருடுறது, கோயிலை இடிக்கிறது எல்லாம் கொண்டு போறது. அதனாலதான் 48 வருஷம் ஏற்றி வச்ச வழக்கு மதுரையில் அணையாம இருந்துச்சு. அப்படி இருக்கிற பொழுது ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஐயர்லாம் வருத்தப்படுறாங்க. ரங்கநாதா, எங்களை நீ தானடா காப்பாத்தாங்க, உன் கோயிலை கொள்ளையடிக்கிற வடநாட்டுல இருந்து ஒரு படம் வருது, இந்த கோயில் சிறைய போகுது, உள்ள இருக்கிறதெல்லாம் அழிட்டு போடுவாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற பொழுது, அந்த கோயில்ல ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த கோயிலை கூட்டுறது, துடைக்கிறது, இந்த வேலை செஞ்சுக்கிட்டா அழகான பிள்ளை, படம் வருது. அங்கிருந்து முன்னாடி தளபதி கத்தியோட வாளோட வர்றான். இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா? நல்லா சேவை கட்டி தலையில பூ வச்சுக்கிட்டு அவனுக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு, அழகா இருக்கனான்னு இவ கேட்கிறா. அது அழகா இருக்கேன்னு சொன்னான். உன் கூட நான் கூடணும்னு ஆசைப்படுறேன்னு இவ சொன்னான். எங்க வரட்டும்னு அவன் கேட்டான். கீழெல்லாம் ஆள் நடமாட்டான், இந்த கிழக்கு இருக்கு மாதிரி கோபுரம், அது மேல ஏறி மேலவா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு இவ சொன்னான். இங்க இருந்து ஆசையோட அவன் போனான். அங்க இருந்த பொம்பளை என்ன பண்ணா தெரியுமா? அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி தள்ளி விட்டான். அங்க இருந்து கீழே விழுந்து அவன் செத்துட்டான். செத்த உடனே இவன் நினைக்கிறான், நம்ம கீழே நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு அவளை அங்கிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். வந்த படம் கொள்ளையடிக்காம திரும்பி போயிடுச்சு. காலப்போக்கில் ராமானுஜந்தி உணர்ந்து இந்த கோயிலை காப்பதற்காக இந்த கோயில பணிவிடை செய்த அந்த வயசு பொம்பளை பிள்ளை, அது பேரு வெள்ளையம்மா. அந்த வெள்ளையம்மாள் அப்படிங்கிற பெண்ணு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை காப்பாற்றினதுனால அவளுடைய நினைவாக இந்த கோபுரம் எப்பவும் வர்ணம் பூசாமல் வெள்ளையாகவே இருக்கட்டும் என்கின்ற காரணத்துக்காகத்தான் திருவரங்கம் கிழக்கு ராஜகோபுரம் வர்ணம் பூசவில்லை. கோபுரத்தை பத்தி பேசணும். தமிழ்நாட்டுல மிக உயர்ந்த ராஜகோபுரம் 3 கோபுரத்தை சொல்லலாம். திரு அரங்கநாதர் கோபுரம் முதல் கோபுரம். ஆமா. இரண்டாவது சொல்ல போனா மதுரை மீனாட்சி அம்மன் கருவறை விமான கோபுரம். அதுக்கு அடுத்து சொல்ல போனா தமிழக அரசாங்க முத்திரையாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம். இந்த 3 கோபுரத்தை பெரிய கோவில் சொல்லுவாங்க. அதை விட சின்ன கோபுரமா இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை
ஏன் அந்த பருதீஸ்வரர் ஆலயத்தை பெரிய கோயில் சொல்றோம்? ஆசிய கண்டத்துல முதல்ல கட்டப்பட்ட கோயில் கேட்டா திருவரங்க கோயில் அல்ல, சிறுவில்லிபுத்தூர் கோயில் அல்ல, தஞ்சாவூர் பெரிய கோயில். 1114 வருடங்கள் கடந்து விட்டது. 1114 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன விஞ்ஞானம், எவன அமைப்பு, இன்னைக்கு அதெல்லாம் உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கு பாலநாட்டுல ஆராய்ச்சி பண்றது 2 பேரும் நடமாட்டுதான். ஒண்ணு கரிகாலம் கட்டிய கல்லணை எப்படாக கட்டினேன் அப்படின்னு, இன்னொரு தஞ்சாவூர் பெரிய கோயில். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆசிய கண்டத்துல முதல் கட்டப்பட்ட கோயில் இது கேட்டா அதனாலதான் அதை மட்டும் பெரிய கோவில் ராங்க. அந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு, நிழல் கீழே விழாதவர்கள் அந்த கோபுரம் அமைந்திருக்கும். பெரிய ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஏன் கேக்குறீங்களா? என்ன வரலாறு? வரலாறு பொய்யாக, புராணம் கூட பொய்யாகி போறோம். வரலாறு பொய்யாக. ராஜராஜன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறான். மனசுல ஒரு ஆசை, கூப்பிட்டேன் தளபதிகள்லாம், எங்க போனாலும் ஜெயிக்கிறான் வெற்றி. ஆனா சிவனுக்குன்னு ஒரு கோயில் கட்டணும், இந்த கோயில் நிலையானதா இருக்கணும், பின் வரலாறு பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற பொழுது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. பண்ற பொழுது கோயில் கட்டணும், கோபுரம் கட்டணும், ஒரு பெருமை இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 நாள் அவகாசம் தரேன்னு சொல்லி எல்லாம் யோசனை பண்ணாங்க. எனக்கு எந்த யோசனை இல்லை. அன்னைக்கு அவருடைய அரசனுடைய தலைமை புலவனியான்னு கேட்டா, இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய உள்ள இருப்பார் கரூரர், கரூரர் தருவத்தில் இருப்பார். 4 நாள் முடிஞ்சு போச்சு. 5ஆவது நாள் சாயங்காலம் அப்படி வந்து வர ஒரு பொங்கல் உட்காந்துருக்கா. கேட்கிறாரு, பொங்கல் கேட்கிறா, ஐயா எப்பவும் சிரிச்ச முகமா இருக்க, நீங்க ஏன் அப்படி வாடி இருக்கேன்னு சொல்ற பொழுது அவன் சொல்றா, இதுக்கு முன்னாடி விவரத்தை நான் சொல்றேன். என்ன சொல்ல போற சொல்லு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா, கதவை தாப்பா போடுங்க. ஏன் மனுவர் கேட்டார், சொல்றதை செய். தாப்பா போட்டார். நீ நிக்கிற இடத்துல ஒரு சின்ன சிமிழி விளக்கு இருக்கு, தெரியுமா? சிமிழி விளக்குல அதெல்லாம் இல்ல, அதனாலதான் கேட்கிறேன். பக்கத்துல இருக்க சிமிழி பத்த வச்சுட்டு சொல்ற பொழுது அவர் பத்த வச்சுக்கிட்டு வந்தாரு. இவன் நின்ன கோலம் தெரியுமா, உடம்புல விட்டு துணி இல்லாம நிர்வாணமா நிக்கிறான். பொம்பளை பிள்ளை கண்ணை மூடுறாரு. ஐயா இருக்கல்ல, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்க பத்த வச்ச அந்த சிமிழ் விளக்க நான் சொல்ற இடத்துக்கு நேரம் மேல பிடிங்கன்னு சொல்லி அவர் சொன்னான். நிர்வாணமா நின்ற அந்த பொம்பளை பிள்ளை தரையில படுத்தா அந்த சிமிழ் விளக்க அவருடைய வலது மார்புக்கு நேரம் மேல பிடின்னு அவர் சொன்னான். அந்த சிமிழ் விளக்க அந்த வலது மார்புக்கு நேரம் மேல பிடிக்கிற பொழுது அந்த சிமிழ் விளக்கின் ஒளி அவள் மார்பகத்துல பட்டு அந்த மார்பகத்துடைய நில அங்கு இங்கே சாயாமல் சமமாக இருந்த அஸ்துவாரத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோவிலில் நிழல் விழாது வண்ணம் கட்டப்பட்ட சிவ ஆலயம். சிறப்பு சிறப்பு. நீங்க சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். நிறைய பேசலாம். காலதாமம் ஆயிடுச்சு. ஆமா, நான் உள்ள இருக்கவங்களை பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் உடல் சரியில்லாம இருக்குல்ல, அந்த உள்ள இருக்கவங்களை பார்க்கணும். இது எதுக்கு பயன்படும்னு தெரியல. சூர்யா கூட கொடுத்தேன். முருங்கையை வச்சவன் வெறுங்கையோட போனான். அப்படின்னா முருங்கைக்காயை கையில முடிச்சு வெறுங்கையோட போறது இல்லை. இந்த வயசுல முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை பூவு, முருங்கைக்காய் அத்தனையும் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பொம்பளை விட முடியும். அதுவும் உண்டுதான், அதுவும் உண்டுதான். முருங்கையை சாப்பிட்டா வயசான காலத்துல குச்சி உண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெறுங்கையோட நடந்து போகலாம். அதுதான் பழமொழி. முருங்கையை வச்சவன் வெறுங்கையோட போனான். சிறப்பு சிறப்பு. இந்த காயை எங்க எடுத்தீங்க நீங்க? அந்த திருட்டு முதலே எங்கே திருட்டு வந்துருச்சு. வேண்டாம், முருங்கைக்காயும் உனக்கு எவ்வளவு சம்பந்தம்? சரிவா, அது காரணம் பார்க்கணும். கூட்டிக்கிட்டு அழைக்க வருது. உனக்கு அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நமக்கு இப்ப தேவைப்படாது. சரி புரியுது. நான் எரிக்க மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து எண்ணில் எண்ணி காத்திருந்து காதல
ஓடி வந்து தூராக போக வேணும் அக்கறையில நாம மறுத்து மேலிருந்து முன்னும் பின்னும் பார்த்திரும் மாமனுக்கு காத்திருந்து தானே சொந்தமோடி போன பின் வீடு போய் சேர்ந்திட தோணலே மறுத்து மேலிருந்து முன்னும் பின்னும் பார்த்திரு மாமனுக்கு காத்திருந்து பின் சொந்த மூடி போன பின் வீடு போய் சேர்ந்திட தோணலே மாமன் நினைப்பு மச்சங்கை பத்தாச்சு முச்சோடும் தீராதோ அச்சாரி பெண்ணுக்கோ பொக்காரம் வாராதோ நாளே தூங்க போயத்தி உள்ளாரே ஈராயத்தி தோடி சூடாக போகவே அக்கறையில ஒத்தே மாதிரி அக்கறையில நாம மறுத்து வீடிருந்து பொண்ணும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்து நானே அரசாயக்கார பின் சொந்த மூடி போன பின் வீடு போய் சேர்ந்திட தோணலே உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் டெம்பரா இருக்குமே. என்ன பாவாடை ஒழுங்கிருச்சா? இல்ல உங்களுக்கு இப்ப தேவைப்படும் இது சாமி இருக்கிறேன் இது நாட்டுக்கு ஐயா ஒட்டுக்கை கிடையாது. சாமி என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவருக்கு. பிரமச்சாரி பிரமச்சாரி வலிக்கு விழலாமா வலிக்கு விழலாமா
நாட்டு முருங்கை இருக்குது, ஒட்டு முருங்கை இருக்குது. நான் பறிச்சான்றது நாட்டு முருங்கை. அவன் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவன் நாளைக்கு நாடத்துக்கு வரான்னு பார்ப்போம். சாபம் வர்றாங்கடா. பாண்டாமணி கருப்பா ஆண்டவா நல்லா இருக்கணும்டா. ஆமா, ரொம்ப சந்தோஷம். கலகலப்பா ஆடி பாடி வரவேற்பு ரொம்ப அற்புதம். உங்க 2 பேரும் ஆட்டுறதுல நான் நாட்டம் கொண்டு இருக்கேன். அதோட வேலை காமிச்சு பாத்தீங்களா? காதல் கலக்கியமே போல கட்டளைக்கு ஓடியமே முருங்கைக்காயை சமைச்சு வையி, முருங்கைக்காய சமைச்சு வையி. கம்பானி இங்க உங்க அம்மா காட்டே பாப்போம். நாட்டு நட போகையில நாடுவாட போகையில நாட்டு நட போகையில நாடுவாட போகையில நாட்டு நட போகையில நாடுவாட போகையில அடி காத்தடி கலகிதடி கருத்தமற்ற நாடுவாடு அவனமாக பாடிவான். கம்பானிக்குதா? ரொம்ப சந்தோஷம். ஆடிப்படையில் புறப்பண்பு அடுத்த காவல் அழைத்து வா தங்கி பார்க்கலாம். அத்தா சந்தடி தங்கச்சி அதிமதுரா அனுராதா அதிமதுரா அனுராகா அதிமதுரா அனுராகா இதழே சுகபோல் அதிமதுரா அதிமதுரா அனுராதா அதிமதுரா இவ்வன வாழ்வினில் அன்பாலே குருந்தி வாடா பூமாலை இவ்வன வாழ்வினில் அன்பாலே குருந்தி வாடா பூ
யார் பண்ணா? நம்மிடத்திற்கு நாரத மகரிஷி நாரத மகரிஷி நம்மை தேடி நிமிடத்துக்கு வந்திருக்காரு. தலைவனின் மைந்தர், பிரம்மாவின் புத்திரர், வீணாகர பிரியர், ஈரில் 14 லோகம் செல்லக்கூடியவர், அப்பேற்பட்டவரை தாங்கள் பார்த்தீர்களா? இந்த பிள்ளை பார்த்தாளா? நான் பார்க்க வேண்டும் அல்லவா? அதுவா ஏதாவது வாங்கினீர்களா? அவரு முருகைக்காய் கொடுத்தாரு. என்னது? முருகைக்காய். அப்போ ஒரே சாம்பார் வெளி பிள்ளை. சுவாமி அழைத்து வாருங்கள். அழைங்க சுவாமி. பாமாலை பாடி வர இருப்பது எங்களது பாரம்பரியமே.